ஹாய். இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 1 தென் லாஸ்ட் சாப்டர்ஸ் 3. யூனிட் 1 அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். பிஸ்னஸோடைய ஃபண்டமெண்டல்ஸ் தான் யூனிட் 1. தென் சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். பிஸ்னஸோடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளாசிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் 2 கேட்டகரிஸாக கிளாசிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒன்று இண்டஸ்ட்ரீஸ், அனதர் ஒன் காமர்ஸ் அப்படிங்கிற மாதிரி 2 விதமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை கிளாசிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதனுடைய இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்ப்போம், சரிங்களா? இப்போ இன்ட்ரோடக்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அடுத்தது நம்ம போயிட்டே இருக்கலாம். இன்ட்ரோடக்ஷன் என்னென்னா, தி மேனுஃபேக்சரர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் தி குட்ஸ் ஃபார் தி கன்சியூமர்ஸ் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் லொக்கேஷன்ஸ். அப்போது மேனுஃபேக்சரர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, குட்ஸ் என்ன பண்ணுறாரு, ப்ரொடியூஸ் பண்ணாலும் அந்த குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி தென் ஒரு ஒன் பாயிண்ட் ஆஃப் லொக்கேஷன்ஸில் என்ன பண்ணிடுறாருன்னா வச்சுறாரு. அதை எப்படி கன்சியூமருக்கு ஷேர் பண்ண முடியும்? அப்போது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், ஃபைனல் குட்ஸை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், கன்சியூமர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். எப்படிலாம் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்மீடியேட்டர்ஸ், தென் ஹோல்சேலர், ரீட்டைலர், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இப்போ இவங்க மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸை, மேனுஃபேக்சரர் வந்து எந்த குட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரோ அந்த குட்ஸை இவங்க மூலியமாக த்ரூ இன்டர்மீடியேட்டர்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இன்டர்மீடியேட்டர்ஸ், ஹோல்சேலர், ரீட்டைலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இப்போ இவங்க மூலயமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த 3 விதமாக தான் என்ன பண்ணுறாங்கன்னா குட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எகெயின் சொல்கிறேன், ஹோல்சேலர், ரீட்டைலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இன்டர்மீடியேட்டர்ஸ், இவங்க மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா குட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆல் தீஸ் ப்ராசஸ், எல்லா ப்ராசஸுமே டேக்கிங் ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், பாயிண்ட் ஆஃப் கன்செப்ஷன்ஸ். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல ப்ரொடக்ஷன் பண்ணி இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா கன்செப்ஷன் பண்ணுறாங்க. அதுதான் வந்து ப்ராசஸ் டேக்கிங் பாயிண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், பாயிண்ட் ஆஃப் கன்செப்ஷன்ஸ் ஆர் கலெக்ட்லி கால்டு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், பாயிண்ட் ஆஃப் கன்செப்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் கேன் பி கிளாசிஃபைடு இன்டு போத் கேட்டகரிஸ். இப்போ எந்த கேட்டகரிஸ் இருக்குது, நான் சொன்ன மாதிரி 2 கேட்டகரிஸாக தான் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸும் காமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை 2 கேட்டகரிஸாக மட்டுமே என்ன பண்ணுறாங்கன்னா கேட்டகரிஸ் கொண்டுட்டு வராங்க. 2 கேட்டகரிஸ், இண்டஸ்ட்ரீஸ் அண்டு காமர்ஸ். தென் அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இண்டஸ்ட்ரீஸ் எதெல்லாம் ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்ன தான் ரெஃபர் பண்ணுது, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். தென் லாஸ்ட் சாப்டர்ஸை பார்க்கும்போது எக்கனாமிக், நான் எக்கனாமிக் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க. அப்போ இண்டஸ்ட்ரீஸ் எதை மட்டும் ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கை மட்டும் ரெஃபர் பண்ணுது. விச் ஆர் கனெக்டட் வித் கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ் இன்டு யூஸ்ஃபுல் குட்ஸ். இப்போ எதெல்லாம் இது பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸை வந்து யூஸ்ஃபுல் குட்ஸை என்ன பண்ணுது, கன்வர்ஷன்ஸ், அதனுடைய கருத்துக்களை அந்த இண்டஸ்ட்ரீஸ் கொண்டுட்டு வருது. இப்போ இண்டஸ்ட்ரீஸோடைய முழுமையான வேலை என்னென்னா குட்ஸை வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுது, ஃபில்ஃபில் பண்ணி கொடுக்குது. அப்போது தி ப்ரொடக்ஷன் சைட் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இஸ் ரெஃபர்டு ஆஸ் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ ப்ரொடக்ஷன் சைடை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை தான் என்ன பண்ணுது, ரெஃபரல் பண்ணுது. இண்டஸ்ட்ரீஸ் வந்து குட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குது, ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். அப்போது இண்டஸ்ட்ரீஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ஆக்டிவிட்டீஸ் விச் மெக்கானிக்கல் அப்ளையன்ஸ் அண்டு டெக்னிக்கல் ஸ்கில் ஆர் இன்வால்வ்டு. என்னெல்லாம் வருது அப்படின்னா, மிஷின்ஸ்லாம் நம்ம அந்த அப்ளையன்சஸ் பண்ணுறோம், டெக்னிக்கல் ஸ்கில்ஸை நம்ம இன்வால்வ் பண்ணுறோம். அப்போ அதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு விதமான டெவலப்மெண்ட், ஒவ்வொரு விதமான டெக்னிக்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டே வருவோம்னா யூஸ் பண்ணிக்கிட்டே தான் வருவோம். அப்போ தீஸ் இன்க்ளூட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டிங் டு ப்ரொடியூசிங். ஓகேங்களா? அப்போது எந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டிங் ஆகுது அப்படின்னா, ப்ரொடியூசிங் ஆர் ப்ராசஸிங் ஆஃப் குட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ரீடிங் அண்ட் ரைசிங் ஆஃப் அனிமல்ஸ். அப்போது நம்ம வந்து ப்ராசஸ் ஆர் ப்ரொடியூசிங்ஸ், அப்போ எது மாதிரிலாம் பண்ணுறோம், குட்ஸை பார்த்திங்கன்னா ப்ரீடிங் ஆஃப், ரைசிங் ஆஃப் அனிமல்ஸ் கூட என்ன பண்ணணும்னா அதனுடைய இனங்களை அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொண்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். தி டேர்ம் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் ஆல்சோ used to
மீன் குரூப் ஆஃப் firms ப்ரொடியூசிங் similar ஆர் ரிலேட்டட் குட்ஸ். இப்போ இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுதுன்னா மீன் ஒரு குரூப் ஆஃப் firms தான். ஒரு சில குரூப்பு சில விதமான ப்ரொடக்ஷனை சில விதமாக சிமிலியராக பண்ணும். அப்போ குட்ஸ் ரிலேட்டடாக இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பாரு, காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரெஃபர்ஸ் டு த மேனுஃபேக்சரிங் யூனிட் ப்ரொடியூசிங் டெக்ஸ்டைல் குட்ஸ் ஃப்ரம் காட்டன். அப்போ என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ பாருங்கள் ஒவ்வொரு விதமாக என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ் ஒவ்வொன்று அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ குட்ஸ் ரிலேட்டடை பொறுத்து இண்டஸ்ட்ரீஸ் ஒன்று அப்படிங்கிற வராங்குது. அதுக்கு தான் எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்ன ரெஃபர் பண்ணுதுன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் ப்ரொடியூசிங்ஸை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டைல் குட்ஸை மட்டும்தான் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. சிமிலராக எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் இட் குட் ஆல் ஃபோம் ப்ரொடியூசிங்ஸ் எலக்ட்ரானிக் குட்ஸு. எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸில் எலக்ட்ரானிக் குட்ஸும் காட்டன் டெக்ஸ்டைல்ஸில் காட்டன் குட்ஸும் இதை மட்டும் செப்பரேட்டாக குட்ஸை பேஸ் பண்ணி குரூப்பானது பிரிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. தென் next one is further in common parents certain services like banking and insurance are also referred to as industries. say banking industries, insurance industries. அப்போ எப்படி சொல்கிறாங்க, சர்டன் சர்வீசஸும் இருக்குது. அதை இருக்கும்பொழுது அதை பேங்கிங் இண்டஸ்ட்ரீஸ்னும் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னும் சொல்லிடுறாங்க. பேங்கிங் அண்டு இன்சூரன்ஸஸ் சொல்லும் போது எப்படி சொல்லிடுறாங்கன்னா அதாவது ஒவ்வொரு விதமான இண்டஸ்ட்ரீஸும் சொல்லிடுறாங்க. அப்போது இண்டஸ்ட்ரீஸ்னால் என்ன, இண்டஸ்ட்ரீஸில் என்ன மேனுஃபேக்சரிங்ஸ் நடக்குது, அப்போ எப்படி இண்டஸ்ட்ரீஸை டேர்ம் பண்ணி குரூப்பாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்ஸை பொறுத்து தான் இது இந்த இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, பிரிச்சுருவாங்க. தென் கைண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ எத்தனை விதமாக கைண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. இங்கே என்ன பண்ணுறாங்க, கிளாஸிஃபை இப்போ இண்டஸ்ட்ரீஸை 2ஆக பிரிக்கிறாங்க. 2 கேட்டகரிஸாக என்ன பண்ணுறாங்கன்னா இண்டஸ்ட்ரீஸை பிரிக்கிறாங்க. இண்டஸ்ட்ரீஸ் வந்து 2ஆக பிரிக்கிறாங்கன்னு சொன்னோம். இண்டஸ்ட்ரீஸ் வந்து 2 கேட்டகரிஸ்ன்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி, தென் பேசிஸ் ஆஃப் சைஸ். சைஸ் ஒன்று, ஆக்டிவிட்டீஸ் ஒன்று. என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னா ப்ரிலிமினரி, செகண்டரி, டெரிட்டரி. தென் ப்ரிலிமினரி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்டரி அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டேஜ், அவ்வளோதான். இப்போது ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ், ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ். தென் செகண்டரியை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் அனலிட்டிக்கல், சிந்தட்டிக்கல், ப்ராசஸிங் இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா பிரிக்கிறாங்க. தென் டெரிட்டரிஸ் அப்படிங்கிறது சிங்கிள். சைஸை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ, ஸ்மால், மீடியம், லார்ஜ். ஒன்று தெரியும், சின்னது பெருசு அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுறாங்க. ரொம்ப சின்னது, கொஞ்சம் ஸ்மால், கொஞ்சம் மீடியமானது, கொஞ்சம் லார்ஜ் பெருசானது அப்படிங்கிற மாதிரி சைஸு. அப்போது இண்டஸ்ட்ரீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் 2 கேட்டகரிஸ். ஒன்று ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், ஆன் தி பேசிஸ் ஆஃப் சைஸ். ஆக்டிவிட்டீஸ் தேர் ஆர் 3 கைண்ட்ஸு, ப்ரிலிமினரி, செகண்டரி, டெரிட்டரி. ப்ரிலிமினரி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ், ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ். செகண்டரி அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன். மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது அனலிட்டிக்கல், சிந்தட்டிக்கல், ப்ராசஸிங் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுருவாங்க. தீஸ் ஆர் த கைண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். தென் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். அதில் என்ன சொல்லியிருக்கோம், தென் 3 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. இண்டஸ்ட்ரீஸ் மே பி டிவைடட் இன்டு 3 வைட் கேட்டகரிஸ். அதான் ஒன்று ப்ரிலிமினரி, செகண்டரி, டெரிட்டரி அப்படின்னு பார்த்தோம். ப்ரிலிமினரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரினா என்ன அப்படின்னு பார்ப்போம். யாருமே பண்ணாமல் ஒன்று இருக்கிறது தான் ப்ரிலிமினரின்னு சொல்கிறது. அப்போது ப்ரிலிமினரி இண்டஸ்ட்ரீஸ் இஸ் கன்சர்ன்ட் வித் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் நேச்சர். அப்போ இது வந்து என்ன பண்ணுது, ஒரு குட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது என்னென்னா நேச்சர். இட் இஸ் ஏ நேச்சர் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸை தான் நம்ம வந்து ப்ரிலிமினரி இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்கிறோம். அப்போ விச் ஆர் ரெக்யர்ட்ஸ் வெரி லிட்டில் ஹியூமன் எஃபோர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சரல், ஃபார்மிங், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங், ஆர்கிடெக்சர் எக்ஸெட்ரா. அப்போ என்னது, நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ப்ரிலிமினரி அப்படிங்கிறது நேச்சர் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ இயற்கையாக கிடைக்கக்கூடியதை தான் நம்ம ப்ரிலிமினரின்னு சொல்கிறோம். அதுதான் அக்ரிகல்ச்சரல் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ். அப்போ ஞாபகம் வச்சுக்கோ, ப்ரிலிமினரி இண்டஸ்ட்ரி என்னது, நேச்சர் ஓரியன்ட், இயற்கையாக கிடைக்கக்கூடியது. தென் எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லும்போது இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆர் ட்ரா அவுட் ப்ராடக்ட் ஃப்ரம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். என்ன பண்ணுறாங்க,
நேச்சுரல் ரிசோர்ஸ்லேருந்து நம்ம ட்ராப் பண்ணி அவுட் பண்ணுறோம். அது நம்ம ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணக்கூடியது. நேச்சுரல் இருந்து அவுட் ஆஃப் ப்ராடக்ட் அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ட்ராவை தான் நம்ம எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். சப்ளை ஃப்ரம் பேசிக் ரா மெட்டீரியல் தட் ஆர் மோஸ்ட்லி ப்ரொடியூசர்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜாகிரபிக்கல் ஆர் நேச்சுரல் என்விரான்மெண்ட். பாருங்களேன், தேயிலை தோட்டத்தில் தேயிலை அப்படிங்கிறது இயற்கையாக நமக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். அதை நம்ம கன்வே பண்ணி அது ஒரு ப்ரொடக்ட் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து நம்ம ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணி அதை நம்ம ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக கொடுக்குறோம். அப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ். அப்போது supply some basic raw material that are mostly product of geographical or natural environment. Product of these industries are usually transformed into many other useful goods by manufacturing industries. அப்போ எப்படி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் நல்லா புரிஞ்சுக்கோ. எக்ஸ்ட்ராக்டிவ்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்டை இண்டஸ்ட்ரீஸ் யூஸ்வலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது, அதாவது வேறு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுது. எப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை இண்டஸ்ட்ரீஸ் வந்து கன்வே பண்ண ஆரம்பிச்சிடும், ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். இம்பார்ட்டண்ட் எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் இன்க்ளூட் ஃபார்மிங், மில்லிங், ஆயில் ட்ரில்லிங், ஹண்டிங் அண்டு ஃபிஷிங் ஆப்ரேஷன்ஸ். அப்போ என்ன பண்ணுது, ஒரு இடத்துல தான் அந்த மேனுஃபேக்சரிங்ஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே வந்து திரும்பி என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமான பொருளை அது ஃபினிஷ் பண்ணி உனக்கு கொடுத்துடும். அதுதான் வந்து எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ். அப்போது ப்ரிலிமினரினா என்னென்னா நேச்சுரல் ஓரியன்டாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை ப்ரிலிமினரின்னு சொல்கிறோம். நேச்சுரல்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியலை ஃபினிஷ் குட்ஸாக கன்வே பண்ணுறத எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸும் சொல்கிறோம். தென் ஜெனட்டிக்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது தீஸ் industries remain engaged in breeding plant and animals for their use in further reproduction of the seeds. என்ன சொல்கிறாங்கன்னா ஜெனட்டிக் அப்படின்னு சொல்லும் போது உனக்கு ஞாபகம் வந்துடும், அனிமல்ஸை காட்டுறோம். இப்போ அனிமல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே பாயிண்ட்ஸாப்பா. ஜெனட்டிக் அப்படிங்கிறது பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ்னால் என்னது, பிளான்ட் மீன்ஸ் நிறைய கார்டன்ஸ்லாம் கொண்டுட்டு வரதை நம்ம பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம். அனிமல்ஸ் அப்போ அது எல்லாமே வந்து ஜெனட்டிக்ஸ். அப்போ ஒரு தென்னை மர விதை வச்சோம்னா தென்னை மர கன்று தான் வரும், சரிங்களா, அது பிளான்ட்டு. எந்த விதையை போடுறோமோ அந்த விதைக்கான பிளான்ட் தான் வரும். அப்போ அதுதான் வந்து ஜெனட்டிக் அப்படி சொல்கிறோம். அப்போ அனிமல்ஸ் அதே மாதிரி தான், எந்தெந்த அனிமல்ஸோ அந்தந்த அனிமல்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரியான குட்டிகளை தான் என்னென்னா ஈன்றெடுக்கும். அப்போ அதுதான் ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம சொல்கிறோம். தென் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நெஷரிஸ் கம்பெனிஸ், பாலிட்டரி, டெய்ரி, வெரி ஹார்ட்ரச்சர்ஸ், நெஷரிஸ், ஃபிஷரிஸ், ஆஃப்ரில் எக்ஸெட்ரா கிளாஸிஃபை இம்பார்ட்மெண்ட் ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ஒரு நெஷரிஸ் கம்பெனிஸ் மூலயமா நமக்கு என்ன கிடைக்குது, இந்த மாடுகள் எடுத்துக்கிட்டோம்னா அது ரீதியானது நமக்கு என்னென்னா அது ரீதியாக கிடைக்குதோ அதை எல்லாமே வந்து ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ்னால் என்ன, செகண்டரி அப்படின்னு சொன்னால் தீஸ் ஆர் concerned with using the materials which have already been extracted at the preliminary stage. ப்ரிலிமினரி ஸ்டேஜ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியது தான், அதாவது ப்ரிலிமினரிலேருந்து மாறிடக்கூடிய ஒன்று தான் செகண்டரி ஸ்டேஜ். ஏற்கனவே ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போது கன்சர்ன்ட் யூஸிங் மெட்டீரியல் which have already been extracted. என்ன பண்ணிட்டோம், நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிட்டோம். இண்டஸ்ட்ரீஸ் ப்ராசஸ் such material to produce goods for final consumption, further processing industries unit. அப்போ என்ன பண்ணி கொடுத்துட்றாங்க, ஃபர்தராக என்ன பண்ணிடுறாங்கன்னா குட்ஸை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், செகண்டரி இண்டஸ்ட்ரீஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அப்போது ஆல்ரெடி பீன் எக்ஸ்ட்ராக்டட் அட் தி ப்ரைமரி ஸ்டேஜை ஆல்ரெடி என்ன பண்ணிடுவோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுவோம். அதுதான் என்ன அப்படின்னா செகண்டரி. அப்போ ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொடியூஸ் குட்ஸ் ஃபார் ஃபைனல் கன்சப்ஷன் ஃபார் ஆர் ஃபர்தர் ப்ராசஸிங் பை அதர் இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எப்படி இருக்குன்னா இண்டஸ்ட்ரீஸ் ப்ராசஸ் அப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறோம் குட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மெட்டீரியலை குட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுறோம். ப்ரொடியூஸ் பண்ணோன்னா ஃபைனலான கன்செப்ஷன் எப்படி இருக்குது, ஃபைனலாக நம்மளுடைய கன்செப்ஷன் வந்து ஃபர்தர் ப்ராசஸிங் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொண்டுட்டு போகிறோம். அப்போ இதுக்கு பேர் தான் என்னென்னா செகண்டரி அப்படிங்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, மீனிங்
அயன் ஓரியன்ட். அப்போ அயன் அப்படிங்கிறது நம்ம கிடைக்கக்கூடியது பிரைமரி இண்டஸ்ட்ரீஸ். பட் அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை நம்ம ஸ்டீலாக என்ன பண்ணிடுறோம், கன்வே பண்ணிடுறோம். அதுதான் ஃபர்தர் ப்ராசஸிங். தட் இஸ் கால்டு ரா அயன் இஸ் எ செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ். அப்போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த அயன் ஓரை நம்ம என்ன பண்ணிடுறோம், அயன் ராவை வந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம ஸ்டீலாக கன்வே பண்ணுறோம். அது பேர் தான் என்னென்னா செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ். இப்போ செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ் மே பி ஃபர்தர் டிவைடட் ஆஸ் ஃபாலோஸ். எப்படி ஃபர்தராக கொண்டுட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தென் செகண்டரியில் பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒன்று பார்த்தோம். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸ் ஆர் engaged in producing goods through processing of raw material. அப்போ ஒன்றுமே இல்லைப்பா, மேனுஃபேக்சரிங் இது ஒரு குட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அந்த ரா மெட்டீரியலை நம்மக்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி கொண்டுட்டு போகிறோம் அடுத்தடுத்த லெவல். சரிங்களா? அப்போ அதை தான் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ பிரிங் டிவைஸ் ஃபினிஷ்டு ப்ராடக்ட், ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றுறதா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், வேறு ஒன்றுமே இல்லை. சரியா? அப்போது மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொன்னாலே இதுதான். ரா மெட்டீரியலை என்ன பண்ணுறோம், கன்வர்ஷன்ஸ், ரா மெட்டீரியலை மாற்றுறோம், கன்சியூமருக்கு தேவையான மாதிரி நம்ம அதை மாற்றி கொடுக்கறது தான் மேனுஃபேக்சரிங். எகேன் அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போது எப்படிலாம் நம்ம மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அனலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அனலிட்டிக்கல் பண்ணுறோம். எப்படின்னா அனலைஸ் அண்டு செப்பரேட் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் தி சேம் மெட்டீரியல். அப்போது என்ன பண்ணுறோம், ஒரு மெட்டீரியல் சேமாக இருக்கும், அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத அனலிசிஸ் பண்ணுறோம், பிரித்து எடுக்கிறோம். ரீஃபைன் ஆயில், அதான் சொல்லிட்டான், ஆயில் குரூட் ஆயில் இருக்கும்ல, அந்த ஆயிலிருந்து பெட்ரோல், டீசல், கேஸ் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா செப்பரேட்டாக டிஃப்ரெண்ட் பண்ணுறோம், பிரித்து எடுத்துகிறோம். இதுதான் வந்து அனலிட்டிக்கல். அடுத்து சிந்தட்டிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னால் விச் கம்பைன்ஸ் வேரியஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் இன்டு எ நியூ ப்ராடக்ட் இன் தி கேஸ் ஆஃப் சிமெண்ட். அப்போ என்ன பண்ணுறோன்னா இது வந்து வேரியஸ் கம்பைன் பண்ணுறோம், சேர்க்குறோம். இது சிந்தட்டிக்ஸ், சேர்க்குறோம். இன்க்ரீடியன்ஸ் நிறைய இருக்கும், அந்த இன்க்ரீஸோடு நம்ம என்ன பண்ணுறோன்னா சேர்த்துடுறோம். ஒரு நியூ ப்ராடக்ட் இன்னொரு ப்ராடக்ட் சேர்க்கும் போது நமக்கு என்ன பண்ணிடுது, ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக கிடச்சிருது. இப்போ சிமெண்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம வீடு கட்டிடுறோம்ல, அப்போ இன்க்ரீடியன்ஸ்னால் அந்த கல், ஜல்லி, மண், கம்பி, அப்போ அதெல்லாம் கொண்டு சிமெண்ட்டை சேர்க்கும் போது நமக்கு ஒரு வீடாக கிடச்சிருது. அதான் சிந்தட்டிக் இண்டஸ்ட்ரீஸ். தென் அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங். இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ். ப்ராசஸிங் அப்படின்னு சொன்னால் இன்வால்வ்ஸ் சக்ஸஸிவ் ஸ்டேஜ் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஆஸ் இன் தி கேஸ் ஆஃப் சுகர் அண்டு பேப்பர். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராசஸ் பிரித்து எடுக்கிறோம். சுகர் கேன்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சுகரை எடுக்கிறோம். ப்ராசஸிங் அடுத்தடுத்த லெவல், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம இம்ப்ரூவ் ஆகும்போது என்ன ஆகிடும்னா கரெக்டாக நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது நமக்கு கிடைச்சிரும். அதுதான் ப்ராசஸிங். பணிகள் தொடர்ந்து கொண்டே நடந்து கொண்டு இருக்கும். அது அடுத்தது அசம்பிளிங் இண்டஸ்ட்ரீஸ். என்ன அசம்பிள், அப்போ காம்போனன்ட்ஸ் பார்ட் டு மேக் எ நியூ ப்ராடக்ட் இன் கேஸ் ஆஃப் டெலிவிஷன்ஸ், கார், கம்ப்யூட்டர்ஸ். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், அசம்பிள் பண்ணுறோம். காருடைய பார்ட்லாம் தனித்தனியாக இருக்கும், அந்த பார்ட்லாம் சேர்த்தா தான் அது காரு. டிவி தனித்தனியான பார்ட்டாக இருக்கும், அதெல்லாம் சேர்த்தா தான் டிவி. கம்ப்யூட்டர், இது எல்லாமே அசம்பிள். அப்போ பாரு, அனலிட்டிக்கல் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட், அதாவது ஒரு ப்ராடக்ட்லேருந்து என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணுறோம். சிந்தட்டிக் அப்படிங்கிறது கம்பைன் பண்ணுறோம். ப்ராசஸிங் அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங் ஃபினிஷ்டு ப்ராடக்டை நம்ம மாற்றுறோம் ஒவ்வொரு ஸ்டேஜாக. சுகர் கேன்லேருந்து சக்கரை, ஜீனி, அப்படி கல்கண்டு அப்படிங்கிற நம்ம பிரிச்சுடுறோம். அதே மாதிரி தான் அசம்பிளிங் அப்படிங்கிறது தனித்தனியாக இருக்கக்கூடியதை கம்பைன் பண்ணுறோம். எல்லா பார்ட்டியும் ஒன்றா சேர்த்தோம்னா ஒரு நியூ ப்ராடக்ட் நமக்கு கிடச்சிருது. தீஸ் ஆர் த அசம்பிளிங் இண்டஸ்ட்ரீஸ். இதுதான் இப்போ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்கிறோம். அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்த ஒன்று என்ன இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ். என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸு, தீஸ் ஆர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் இன்வால்வ்டு இன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங், டேமு, பிரிட்ஜி, ரோடு ஆஸ் வெல் அஸ் அவ்வளோதான் கேனல். அப்போ என்ன பண்ணுறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பில்டிங் கட்டுறது தான், கான்ட்ராக்டார், அதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்போ அதுதான் இன்வால்வ் ஆகுது. அதான் சொல்லிட்டான், பில்டிங்கு, டேமு, பிரிட்ஜு, ரோடு இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்துடும், வேறு ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. அடுத்தது டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ் ஆர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ். டெரிட்டரினா என்ன, சர்வீஸ்னால் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னால் தே டு நாட் ப்ரொடியூஸ் குட்ஸ். இங்கே என்ன பண்ணுறோம், குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறான். தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடியூஸ் யூனிட்லி சர்வீசஸ் அண்டு
சேல் தம் த ப்ராஃபிட். அப்போ நம்ம என்ன சர்வீஸை நம்ம இண்டஸ்ட்ரீஸ் யூட்டிலைசஸ் பண்ணி அந்த சர்வீஸ்லேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ப்ராஃபிட் கிடச்சிருது. அதுதான் வந்து டெரிட்டரி. அப்போ டெரிட்டரியில் டு நாட் ப்ரொடியூஸ் குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம், அதுதான் டெரிட்டரி. அப்போ இங்கே என்ன தான் கொடுக்குறோம், என்ன தான் இது பண்ணிக்கிறோன்னா சர்வீஸை யூட்டிலைசஸ் பண்ணிக்கிறோம், அந்த சர்வீஸ்லேருந்து நமக்கு என்ன கிடச்சிருதுன்னா ப்ராஃபிட் கிடச்சிருது. அப்போ ஹெல்ப் ட்ரேட் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு காமர்ஸ். Term also include auxiliaries to trade like banking, insurance, warehouse, advertisement. அப்போ பேங்கிங்கிறது சர்வீஸ் பண்ணுது, இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது சர்வீஸ் பண்ணுது, வேர்ஹவுஸ் அப்படிங்கிறது சர்வீஸ் பண்ணுது, அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறதும் சர்வீஸ் பண்ணுது. இப்போ இது எல்லாமே சேர்ந்தாதான் நமக்கு என்ன கிடச்சிருதுன்னா ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? இதெல்லாம் சர்வீஸ் ஓரியன்ட். டெரிட்டரினா சர்வீஸ். டெரிட்டரியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா கிளாஸிஃபிகேஷன்ஸ் பண்ணுறாங்க. என்ன விதமான கிளாஸிஃபிகேஷன் தான்? ஃபஸ்ட்டு பர்சனலைஸ்டு சர்வீஸ், பர்சனலாக பண்ணக்கூடியது. அதான் இண்டிவிஜுவல் அண்ட் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தேர் ஆர் சர்வீசஸ்ன்னு சொல்கிறோம். ப்ளம்பரு, சர்வெண்ட் மெயின்டைன் அந்த மாதிரிலாம், சரிங்களா? இதெல்லாம் வந்து பர்சனல், தனியாக செய்கிறது. ஒரு கொத்தனார்லாம் சர்வீஸ் பண்ணக்கூடியது அப்படிங்கிற மாதிரி ப்ளம்பருன்னு சொல்லிட்டாங்க. தென் பப்ளிக் ஓரியன்ட்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, போலீஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாமே பப்ளிக், கவர்மெண்ட் ஓரியன்டாக வித்தவுட் ஆஃப் ப்ராஃபிட் மோட்டிவ். கவர்மெண்ட்டுக்கு எப்போதுமே ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்காது. தென் அடுத்து டிஸ்ட்ரிபியூட் சர்வீஸ். டிஸ்ட்ரிபியூட்னா என்னது? பொருளை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறது, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், பஸ்ஸு, காரு, அதெல்லாம், வேர் ஹவுசிங், லாஜிஸ்டிக்ஸு, சேல்ஸ்மேன்ஷிப்ஸு, இது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் சர்வீசஸ். அடுத்தது ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னால் என்னது? பேங்கிங், ஃபேக்டரிங், அக்கௌண்டிங் அண்டு இன்சூரன்ஸ் எக்ஸெட்ரா ஆர் குரூப்டு அண்டர் திஸ் டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ். ஃபினான்ஷியல்னால் பணம் ரீதியாக உள்ளது, பேங்க்கில் தான் பணம், ஃபேக்டரிங்கில் பணம், அக்கௌண்டிங் அப்படிங்கிறதுனாலே கேஷ் தான், அதுமாதிரி இன்சூரன்ஸ், இது எல்லாமே ஃபினான்ஷியல். அடுத்தது culinary சர்வீசஸ் அப்படின்னு சொல்லும்போது ப்ரொஃபஷ்னல் ஆர் ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்ஸ் அண்டு ஹை டெக்னாலஜி ஆர் யூஸ்டு டு ப்ரொவைட் திஸ் டைப் ஆஃப் சர்வீஸ். அப்போ என்ன பண்ணுது? இங்கே வந்து ப்ரொஃபஷ்னலாக கொடுக்குறாங்க. எதெல்லாம் கொடுக்குறாங்க? ஸ்கில்லு. அப்போது ஹை டெக்னாலஜிஸ் கிடைக்குதாங்க. அப்போ இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணக்கூடியதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த culinary அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுதான் வந்து இங்கே வந்து நம்ம தனிப்பட்ட திறமைகளை பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒன்று தான் சர்வீசஸ், இந்த விதமான சர்வீசஸ். அடுத்தது த நெக்ஸ்ட் ஒன்ஸ். அப்போ பாருங்களேன், இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டாங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, ஆடிட்டிங்கு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அப்போ இதெல்லாமே ஆடிட்டர்ஸ், சாஃப்ட்வேர், அப்போ இவங்க எல்லாமே தனிப்பட்டது. தென் அடுத்தது culinary சர்வீஸ் அப்படின்னு சொன்னால் நியூ ஐடியாஸ் அதெல்லாம் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அது ஒரு ஒன்று, இது ஒரு ஒன்று. அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க? நியூ ஐடியாஸ் ஆர் ஜெனரேட்டட், நியூ டெக்னாலஜிஸ் ஆர் இன்வால்வ்டு, நியூ பாலிசிஸ். இப்போ புதுசாக ஒரு நியூவாக இன்னோவேஷன்ஸை கொடுக்குறது இன்வெஸ்டர்ஸ். இதெல்லாம் ஒரு புதுசாக நடக்கக்கூடியதுக்கு பேர் culinary சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் ஆர் த டெரிட்டரி. அப்போ டெரிட்டரினா ஞாபகம் வந்துடும் உனக்கு, சர்வீஸ், டு நாட் ப்ரொடியூஸ் குட்ஸ், தட் இஸ் கால்டு டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ்.